ரீசன் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் காலம்லாம் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு ஓட்டுப்பதிவும் நடைபெற்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. என்ன சார் நீங்கள் வீடியோவை காணோம், உங்களுடைய வீடியோவை பார்க்க முடியல அப்படின்லாம் பல பேர் பல சேனல்களில் கமெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்ன அரசியல் செய்திகளை பெருசாக பேச மாட்டேன், சினிமா நிகழ்வுகளை பற்றி அதிகமாக பேசுவேன்ட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சூப்பரான நிகழ்வு நடந்திருக்கு. என்னென்னா, இன்று ஏப்ரல் 24 அஜித்குமார் அவர்களுடைய 25வது படமான அமர்க்களம் படத்தை இன்றைக்கி ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. அமர்க்களம் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுதா முதல் டைமு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. இந்த படம் பல முறை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2016 அந்த காலகட்டத்தில் ஒரு வாட்டி டிஜிட்டல் முறையில் முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க அமர்க்களம் திரைப்படத்தை. அதற்கு பிறகு ஒரு வாட்டி ரிலீஸ் ஆச்சு. போன வருஷம் அவரோட பர்த்டேக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வருஷமும் ஒரு வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 5வது முறை 6வது முறை எனக்கு தெரிஞ்சு இந்த அமர்க்களம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த திரைப்படத்தை பற்றி என்ன சார் நம்ம ஸ்பெஷலாக என்ன சார் நம்ம பெருசாக பேச முடியும் அப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அந்த படத்தில் அந்த டைம் அந்த படம் வந்துச்சு, நல்லா ஹிட்டாகி பெரிய லெவலில் ஓடிச்சு, அவ்வளோதான். இதில் என்ன சார் பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. சில சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா அஜித்தோட வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்ட திரைப்படமே இந்த அமர்க்களம் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அவதான் எனக்கு உலகம். அஜித்தை ஏன் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு விதை போட்டதே இந்த படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் நடித்த திரைப்படங்கள் எதுவுமே இந்த பெரிய மாஸ் ஓப்பனிங், இந்த பிரம்மாண்டமான ஓப்பனிங், ஒரு பொம்பாஸ்டிக் ஓப்பனிங், ஒரு எட்சட்ரு ஓப்பனிங் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடித்த எந்த படத்துக்குமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படமுமே வரும், விமர்சன ரீதியாக நல்லாயிருக்கும், பெரிய லெவலில் ஓடும், நல்லா வசூலாகும். அடிச்சுன்னு பிடிச்சின்னு பார்த்தோம்ப்பா, அடிச்சுன்னு பிடிச்சின்னு ஓடணும்ப்பா, டிக்கெட்டு கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரி படங்கள் எதனா இருக்கா இந்த அமர்க்களம் படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் எதுவுமே இல்லை. படம் வரும், சூப்பராக இருக்கும், படம் செம்மையாக ஓடும், அவ்வளோதான். பட் முதல் நாளே அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் இந்த படத்தை டிக்கெட் வாங்கினடா அப்படின்னு யோசிக்க வைத்த முதல் திரைப்படம் அஜித்குமார் அவர்களுக்கு இந்த அஜித்குமார் நடித்த 25வது திரைப்படமான அமர்க்களம் திரைப்படம் தான். இந்த படத்துடைய இயக்குனர் சரண் அவர்கள். இந்த சரண் அவர்கள் முதலாக அவர் எடுத்த படமே காதல் மன்னன் தான். தமிழ் சினிமாவில் முதல்ல அவர் அறிமுகமான திரைப்படமே காதல் மன்னன். அது 1998 வந்துச்சு. உடனே அடுத்த வருஷமே இந்த திரைப்படத்தை அவர் எடுத்தார் அஜித்குமார் அவருக்கு வைத்து. காதல் மன்னன்ற ஒரு பெரிய ஹிட்டு படத்தை தாண்டி அடுத்தது அதே காம்போ. இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் அவர்கள் அறிமுகமானதும் காதல் மன்னன் திரைப்படத்தில் தான். இயக்குனர் சரண் அவர்கள் அறிமுகமானதும் காதல் மன்னன் திரைப்படத்தில் தான். அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மானும் அறிமுகமானது அவங்க நடித்த ஒரே திரைப்படமே காதல் மன்னன் மட்டும்தான். ஸோ இப்படி அந்த படத்துக்கு பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த படம் அமர்க்களம் அப்படின்னு டைட்டில் விட்டு 1999 இந்த படம் ஆகஸ்ட் 15 ஹாலிடே அந்த டைமில் ரிலீஸ் ஆனதுனால இந்த எட்சட்டர் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும்ல. அதாவது திரையரங்களே மிரள வைத்த ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடச்சிது அப்படின்றது உண்மைதான். இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் எங்கெங்கே தெரியுமா இந்த படமே ரிலீஸ் பண்ணாங்க? உட்லண்ட்ஸ், அபிராமி, அந்த சைடு பார்த்திங்கன்னா பாரத், பிருந்தா, கிருஷ்ணவேணி, டி நகர் கிருஷ்ணவேணி, சங்கம், அதுக்கப்புறம் இந்த சைடில் எஸ்எஸ்ஆர் பங்கஜமும் ஐ திங்க் காசியோ எங்கே ஒரு தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி எல்லா தேட்டருமே ரிலீஸ் ஆகாது. ஒரு ஏரியாவில் ஒரு தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதோட 10 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு தேட்டர் தான் இந்த ஒரு படமே ரிலீஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிக்குள்ள ஒரு 5 தேட்டர் ரிலீஸ் ஆகும். ஒரு திரைப்படம் பார்த்தா அவ்வளோதான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டரில் சென்னை சிட்டிக்குள்ளே ரிலீஸ் ஆச்சு. 7 சென்டரில் ஆச்சு. அதாவது ரஜினி படங்களை தாண்டி அடுத்தது சென்னை சிட்டிக்குள்ளே 7 தேட்டர் ரிலீஸ் ஆன முதல் திரைப்படம் அமர்க்களம் தான். இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போனால் இப்போ கூட பாருங்கள், சமூக வலைத்தளங்களில் போஸ்டர் இருக்கும், நீங்கள் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட சென்னை சிட்டிக்குள்ளே 7 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு இந்த படம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த திரைப்படம் வெளியாகும்போது மிகப்பெரிய அளவில் ஓப்பனிங் கிடச்சிது இந்த படத்துக்கு. நிஜமாக சொல்ல போனால் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஐ திங்க்கு. அந்த டைமில் நாங்கள் தேட்டராக அலைகிறோம், உட்லண்ட்ஸுக்கு அலைகிறோம், சங்கத்துக்கு அலைகிறோம், அபிராமிக்கு அலைகிறோம், இந்த சைடு காசி தேட்டருக்கு அலைகிறோம், எஸ்ஆர் பக்கத்துக்கு அலைகிறோம், டிக்கெட்டே கிடைக்கல. வேறு வழியில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா அப்புறம் கடைசியில் டி நகர் கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியுங்க, இப்போ டி நகர் பஸ் ஸ்டாண்ட் ஏற்ற மாதிரி இருக்கும், டி நகர் கிருஷ்ணவேணி தேட்டர். அந்த தேட்டர் தான் கடைசியில் சார் சீட்டெல்லாம் கிடையாது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் உட்காந்து பார்த்துங்க படம் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டோம். தேட்டர் ஸ்க்ரீனுக்கு கீழே உட்காந்து நாங்கள் இப்படி பார்த்தோம் படத்தை. உட்காந்துட்டு என்னடா இது இப்படிலாம் அஜித் இவ்வளோ மாஸ் ஆகிடுச்சு அப்படின்றலாம் யோசிக்க வைத்த
முதல் திரைப்படமே இந்த அமர்க்களம் தான். இது நம்ம சும்மா சொல்ல, என் கூட படம் பார்த்த நண்பர்களும் 4 பேர் இருக்காங்க. நிச்சயமாக அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் அப்போ என்ன மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த படத்துக்கு அப்படின்றது. அதனால தான் அஜித் வந்து சாதாரணமான கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சுற்றிட்டு இருக்க எந்த நடிகருமே இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஓப்பனிங்கை அன்றைக்கி யாரும் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ரஜினிக்கு அடுத்தது, நான் சொல்கிறது நல்ல ஓப்பனிங்க, ரஜினிக்கு அடுத்தது இவ்வளோ பெரிய ஓப்பனிங்கை, இந்த அளவுக்கு ஓப்பனிங்கை ஒரு சிட்டி தேட்டருக்குள்ளெல்லாம் இவ்வளோ கிராண்டாக ஒரு ஓப்பனிங் கிடைச்சது அமர்க்களம் திரைப்படம் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அதே வருஷத்தில் தான் படையப்பா திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படையப்பா திரைப்படம் அந்த டைமில் ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக. அதே வருஷத்துலேயே வந்து இந்த திரைப்படமும் வெளியாச்சு. அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்லி தெரியுதில்லை. நீங்கள் நிச்சயமாக இப்போ கூட போய்ட்டு சங்கம் தேட்டர் உரிமையாளர்கள் இல்லை சங்கம் தேட்டர் அன்றைக்கி வேலை செஞ்ச மேனேஜரே போய்ட்டு கேளுங்க, க்ளீனாக சொல்லுவார், இந்த சார் இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல சார், இவ்வளோ ஓப்பனிங்லாம் வருன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சார் இந்த திரைப்படத்துக்கு. அதுக்கு என்ன முழு காரணம், இன்னும் இந்த படத்து சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, இந்த படம் முடிவதற்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளவே அஜித் சாலினியோடைய காதல் விவகாரம் வெளியில் வந்துச்சு. ஸோ அஜித் சாலினியோடைய பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் என்னென்னா, எஸ்பிபி அவர்கள் கேளடி கண்மணி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து மண்ணில் இந்த காதலின்றி பாட்டை தாண்டி இந்த படத்தில் தான் அவர் பாட்டை மூச்சு விடாமல் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுதான் சத்தம் இல்லாத தனிமையை கேட்டு இந்த திரைப்படம். இந்த பாடலுக்கு ஒரு இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. உயிரை கிள்ளாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வரிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த படத்தை இன்னும் ஒரு தளத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு தான் சொல்ல வைக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சைதாப்பேட்டை சீனிவாசா தேட்டர், இன்றைக்கி அந்த தேட்டர் இல்லை. அந்த தேட்டரில் தான் இந்த திரைப்படத்துடைய கிட்டத்தட்ட 30-40% படப்பிடிப்பே அந்த தேட்டரில் தான் எடுத்தாங்க. சீனிவாசா தேட்டர் நீங்கள் அந்த படத்துலேயே ஒரு நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக அந்த படம் முழுக்க வந்து ஒரு 30-40% படமே அந்த சீனிவாசா தேட்டர் தான் எடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால், அந்த தேட்டரே இந்த படத்தை வந்து ரிலீஸும் பண்ணாங்க. அதாவது முதல் ரிலீஸ் இல்லை, அந்த தேட்டரில் செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை அந்த தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணியும் காமிச்சாங்க. அப்போவும் வந்து அமோக வரவேற்பு பெற்றது. எங்கள் தேட்டரில் ஷூட் எடுத்த படம், எங்கள் தேட்டர்லேயே நாங்கள் அந்த படத்தை போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து தேட்டர் உரிமையாளர் வந்து போட்டிருந்தார். அப்போவும் நாங்கள் போய்ட்டு இந்த படத்தை பார்த்தோம். அந்த தேட்டரில் எப்படின்னா, அந்த தேட்டர் சீன் காட்டும் போதெல்லாம் தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் விழுந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமிப்பூட்டிய திரைப்படம் தான் இது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம இன்றைக்கி பெரிதும் வந்து மதிக்கக்கூடிய மதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் முதலாக அறிமுகமான திரைப்படமே இந்த திரைப்படம் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த திரைப்படத்தில் வந்து அந்த மகா கணபதினு ஒரு சாங் வரும். அந்த சாங்குக்கு நடனம் ஆடிருப்பார். அதை வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் நபரை கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறதுல பெரிய விஷயங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த பாட்டுக்கு அவரே ஆடிருக்கலாம், இல்லை வேறு யாரோட ஆட விட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் இந்த பாட்டில் நான் வரவே மாட்டேன், நீங்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் ஆடுறீங்கன்னு சொன்னார். என்ன ஏன் இன்னும் சொல்லப்போனால், அஜித் அவர்கள் கொடுத்த வாழ்க்கை தான் நான் இன்றைக்கி இந்த உயரத்தில் இருக்கா அப்படின்னு வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களே சொல்லியிருக்காரு. இது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை, இது யாரும் மறைக்கவும் முடியாது. அஜித் அவர்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உச்சத்துக்கு வந்திருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணமே அஜித்குமார் அவர்கள் அன்றைக்கி கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு தான் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் வந்து வருதுன்னா, அந்த படத்தில் வந்து நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. படத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அமர்க்களம், அஜித்குமார் அவருடைய அமர்க்களம் 25வது திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு கிங் ஆஃப் ஓப்பனிங், ஏன் இன்றைக்கி நம்ம அஜித் அன்போடு அழைக்கிறோம் அப்படின்றதுக்கு விதை போட்ட திரைப்படமே இந்த திரைப்படம் தான். அதே மாதிரி கோலிவுட்டில் ரஜினிக்கு அடுத்தது இப்படி ஒரு நடிகர் வந்து இவ்வளோ இது வசூல் கொடுக்க முடியுதா, இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து மிரண்டே பார்த்தாங்க. அதாவது சொல்ல தேட்டர் ஓனர்கள்லாம் மிரண்டு போனாங்க. என்னங்க இவ்வளோ கூட்டம் வருது, இவ்வளோ இது வருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நார்மலாக போயிட்டு ஒரு படத்தில் மட்டும் திடீர்னு வந்து ஒரு கும்பல் எகிரிச்சுனா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நார்மல் கிராஜுவலாக ஓடிட்டு இருக்குது படம், எப்படி இந்த படத்துக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து அஜித்தோட வாழ்க்கையை புரட்டி போட்டு இந்த கிங் ஆஃப் ஓப்பனிங்னு நிரூபித்த முதல் திரைப்படமே இதுதான். இது நான் சொல்கிற சென்னை சிட்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இது நடந்திருக்கு. உண்மையாக இல்லைன்னு கேட்டது நீங்கள் அந்தந்த ஊர் தேட்டருக்காரங்களே சொல்லுவாங்க. ஏன் இந்த வீடியோட கமெண்டில் கூட இப்போ நிறைய பேர் போடுவாங்க பாருங்கள். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது உண்மை தான், எங்கள் ஊரில் வந்து அந்தளவுக்கு ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போடுவாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள் நிச்சயமாக. ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து இதை அடித்து விடணும் அப்படின்றதுக்காகலாம் பேசுகிறது கிடையாதுங்க. நிஜமாக இருக்கிற ஃபேக்டாக சொல்லுவோம். அதுதான்
இந்த சேனலுடைய உண்மையான தருணம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அமர்க்களம் இன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வசூல் பெருசாக இருக்கா, படம் ஓடுமா ஓடாதா, அதை பற்றிலாம் நம்ம பேச விருப்பப்படலைங்க. அமர்க்களம் படத்துக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.